ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சிறந்த காலை உணவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதனால் என்ன பெனிஃபிட்ஸு, அதனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு இருக்கிறது க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டும் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க யார் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பைமோட் இது ஒரு ப்ளே ஸ்டோரால் வெரிஃபை பண்ண ஒரு ஆப்பு. அதாவது க்ரோசரிஸு, வீட்டுக்கு தேவையான திங்ஸு, பர்சனலி கேரு, ஹோம் கேர், ஹெல்த் கேர், இது மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் போய் பார்க்கலாம். பார்த்துட்டு மற்ற ஆப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஆப்ஸையுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைமோட் தான் இருக்கும். ஏன்னா அதில் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்னென்னா நம்ம மற்ற ஆப்ஸில் வாங்குகிறோம்ல அதை விட கம்மியாக தான் கிடைக்கிது. இன்னொன்று, இதை பற்றி உங்களுக்கு இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும், செக் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய டிஸ்கிரிப்ஷன், அதாவது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். பைமோட்டோடைய டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஃபுட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் எடுத்துக்கிறது டேட்ஸ், பேரிச்சம்பழம். நிறையா நம்ம என்ன பண்ணுறோன்னா, சாப்பிடும்போது எந்த உணவை சாப்பிட்றதால நம்மளுக்கு ஆரோக்கியம் கூடும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஒரு சில உணவை சாப்பிடுவோம், நெஞ்செரிச்சல், வாயு ப்ராப்ளம், இந்த மாதிரிலாம் நிறையா வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு இது மாதிரி அதாவது உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலே மைண்டும் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மார்னிங் சாப்பிட்ற சாப்பாடு பெஸ்ட்டாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த டேயே நல்லபடியாக போகும். இப்போ நம்ம டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டேட்ஸ் சாப்பிட்றதால என்னென்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது மார்னிங் எடுத்துக்கிறதால அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதாவது பேரீச்சம்பழத்தை சாப்பிட்றதால இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி உடம்புக்கு கிடைக்கும். அது தவிர்த்து என்னென்னா, பேரீச்சம்பழம் செரிமானத்துக்கும், அதாவது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குதுல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும், ஏன் அதில் டைஜஷன் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது பேரீச்சம்பழத்தில். ஸோ அதனால் அதை சாப்பிட்றது நல்லது மார்னிங். அது இன்னொன்று, உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும். மோஸ்ட்டாக இதெல்லாம் யார் யார் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை நோயாளிகள் இருக்கிறாங்கள, டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அவங்க சாப்பிட்லாம். அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம், மார்னிங் இதை வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். அப்போ சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதாவது சர்க்கரை அது இனிப்பாக இருக்குது, அதனால் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களாம் சாப்பிடலாமா அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் கிடையாது, சாப்பிடலாம். அப்புறம் வேறு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய். அதாவது நெல்லிக்காய் 2 நெல்லிக்காய் இருக்குது. நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா. ஓகேங்களா? அந்த நெல்லிக்காய் அதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் இருக்குது. இதை நம்ம வெறும் வயிற்றில், ஒரு சிலருக்கு அதை சாப்பிடும்போது இந்த வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இருக்கும். ஒரு சிலர் வெறும் வயிற்றில் சாப்பிடாமல் இருந்தாலும் நல்லது தான். அது ஒன்றும், ஏதாவது சாப்பிட்டுட்டு இல்லை தண்ணி குடிச்சிட்டோ அதை எடுத்துக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும்போது அதை அவாய்ட் பண்ணுறதும் நல்லது. ஏன்னா வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது தான் என்னென்னா, உங்களுக்கு உடம்புல இருக்கிற அந்த பிளட் சர்க்குலேஷனில் இருக்கிற எல்லா நச்சுத்தன்மையுமே என்ன பண்ணுது, அது கிளியர் பண்ணி கொடுக்குது. உங்களுக்கு சருமம் ப்ராப்ளம் அதை எதிர்த்து உங்களுக்கு அது போராடவும் உதவுது. அப்புறம் சர்க்கரை அளவை என்னன்னா குறைக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக ஆம்லா எடுத்துக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் அதனால் வராது. அடுத்தது பார்த்திங்கன்னா பாதாம் எப்படியும் வெறும் அப்படியே சாப்பிடக்கூடாது. அப்படியே வெறும் என்ன சொல்கிறது, எதையும் ஊற வைக்காமல் சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? அப்படி டைரெக்டாக எடுத்துக்கக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் எடுத்து அதை உரித்து சாப்பிடலாம். எப்பயுமே ஊற வச்ச பாதாம் தான் உங்களுக்கு அதிகமான விட்டமின் இ, புரோட்டீன், ஃபைபர்
இது எல்லாமே இருக்குது. அதனால் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது சாப்பிட்றதால மார்னிங் இன்டேக் பண்ணுறதால உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை அளவு பிளட்டில் இருக்கிற சர்க்கரையோடைய கண்டென்ட்டை குறைக்குதுங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஓட்ஸில் அதிகமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா குளூட்டன், ஃபைபர் இருக்குது. அப்புறம் இது வந்து உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கும், சர்க்கரை நோயாளிகளுக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகுது. இதை மார்னிங் சாப்பிடலாம். உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் சிறந்த காலை உணவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது ஒரு சிலருக்கு வந்து முன்ன சொன்ன மாதிரி இந்த ஆம்லாலாம் ஒரு சிலருக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் வரும் மார்னிங் இன்டேக் பண்ணும்போது. அதில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக அதை வெறும் ஆம்லா மட்டும் போட்டு அது உப்பு ஆட் பண்ணி அது ஜூஸாக ரெடி பண்ணி குடிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் அதில் வந்து இஞ்சி, புதினா, இந்த மாதிரி எலுமிச்சம் சாறு இதெல்லாம் சேர்த்து கூட அவங்களுக்கு டைரெக்டாக ஜூஸாக ரெடி பண்ணி இன்டேக் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பாய்.